அப்போ இந்த வருஷம் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தாவேக அரசு பொறுப்பு இருக்காது. திமுக தான் பொறுப்பேற்கணும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக பொறுப்பேற்காதுல்ல. அப்போ யாருங்க பொறுப்பேற்பா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கிறீங்க. இதுக்குள்ளே கேட்டால் நாங்கள் பொறுப்பேற்க, நாங்கள் எங்களுக்கு 1 வருஷம் டைம் வேணுங்க இருக்கீங்க. இது என்னது? இது மக்கள் தான் முடிவு செய்யணும். இது எதையுமே அவங்க சரி பண்ணலை. அதை விட்டுட்டு போய் லாரி டயரில் பட்டன் இல்லையா அது இல்லையான்னு கேட்குறாரு. இதோட முக்கியமான என்னென்னா சுற்றி எல்லாமே நம்ம வந்து வயல்வெளி உள்ள ஊருக்கு தான். ஸ்ரீவைண்டம் ஃபுல்லாக பாம்பு கடிக்கு அங்கே மருந்து கிடையாது. ஜிஹெச்சில் ஹைக்ரௌண்ட் தான் போகணும், பாளையங்கோட்டைக்கு தான் போகணும். சரியா? இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போய் தான் போகணும். இதுக்கு இடையில அவனுக்கு என்ன நடந்தாலும் பதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது, சரியான முறையில் ஆம்புலன்ஸ் கிடையாது. ஜிஹெச்லேருந்து ஆம்புலன்ஸ் கிடையாது. இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் ஏதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போனால் தான் உண்டு. இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு உள்ள அத்தியாவசிய தேவைகளே எதுவுமே இல்லாமல் அந்த ஊரில். ஆனால் அவர் ஸ்ரீவைண்டத்தில் பிறந்திருக்காரு, ஸ்ரீவைண்டத்தில் வளர்ந்துருக்காரு. அதெல்லாம் விட்டு அதை தாண்டி மித்த எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் இப்போ ரீல்ஸில் எடுத்து போட்டால் ஓடாதோ? எப்படி ஓடும்? எம்ஓயில் போட்டிருக்கிறது இந்த 2026 800 கோடி தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 15,000 கோடி ரூபாங்கிறது அவங்க புக் வேல்யூலே வந்து 7,000 கோடி தான். 6,900 கோடி தான் அவங்க புக் வேல்யூவே காமிக்குது. ஒரு கம்பெனியோட வேல்யூவே 6,900 கோடி தான். அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அவங்க போனாலே 18% 23% தான். அவ்வளோதான் வரும். ரெகுலர் ஆக்டே தான் 18% 23% போகலாம். இவங்க எப்படி அதை தாண்டி ஒரு 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்? அது வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அடுத்த டூல்கிட்ட தான் அது எப்படி? ஆனால் இதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு ரீல்ஸும் போடலையே. போடுவாங்க, எதிர்பார்க்குறோம். கிங் ஆஃப் தி ஜங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா அண்ணன் வைகோ தான். இப்போ அவர் வந்து கேடயமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. தாவேகாக்கு முதல்வர் விஜய்க்கு அவங்க கேடயமாக இருப்பார். இது யாரோட சதியாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? திமுக சதி. இதில் திமுக சதி தான். கண்டிப்பாக அனுப்பி விட்டுருப்பா. கண்டிப்பாக நீ போய் அதை என்னன்னு பார்ப்பா, முதல்ல முடிச்சு விட்டுட்டு வந்துரு அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. வணக்கம், நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நோக்கி அவங்களுடைய அமைச்சர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதை நம்ம ஒரு பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிருக்க பதில், ஒரு சக மனிதனாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொகுதியில் இருக்கிற ஒரு தொகுதி வாசியாக இருந்து நம்முடைய நண்பர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல், அதுவும் சுவையான நகைச்சுவையான ஒரு கலந்துரையாடலாக கொண்டு போகலான்னு ஒரு ப்ரோக்ராம். இது நல்லா இருக்குன்னா மீண்டும் கண்டினியூ பண்ணுறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரைட்டு. இவர் வந்து முத்துவடிவேல் ஜெயக்குமார், இவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர், நம்முடைய நெருங்கிய நண்பர். நீங்கள் பல முறை பார்த்துருப்பீங்க, டாக் வித் முத்தலீஃப்லேயும் அவர் கலந்துருப்பார், பார்த்துருப்பீங்க. இந்த தாவேகா ஆட்சி பொறுப்பேதாச்சு. உங்கள் ஊர் அமைச்சர் வந்து பயங்கரமான ஒரு அமைச்சர். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். எப்போ அந்த கச்சத்தீவை பற்றி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போட்டுற அமைச்சர். அந்த அமைச்சரோட செயல்பாடு தொகுதி ரீதியாக எப்படி இருக்குது? தொகுதி ரீதியாக வந்து அவருடைய செயல்பாடுகள் இது வரைக்கும் எதுவுமே ஆரம்பிக்கலை. சரிங்களா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்காமல் வேற ஒரு தொகுதி மக்கள்கிட்ட போய் நன்றி தெரிவிச்சுட்டு இருந்தார். பரவாயில்ல. இப்படி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கார். பட் அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது மீனவ மக்களுக்கு தேவையான எந்த ஒரு கட்டமைப்பையுமே இது வரைக்கும் உருவாக்கலை. ஏன்னா கேட்டால் இன்னும் 1 மாதம் தான் ஆச்சு, 2 மாதம் தான் ஆச்சுன்பாங்க. 1 வருஷம் ஆனாலும் இதுதான் நிலைமை. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அப்படி தான் இருக்குது. எல்லாமே ரீல்ஸ் முகத்தில் தான் வச்சு ஓடிட்டு இருக்கு. அவர் தான் அழகாக மீன் பிடிக்க, இந்த மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு போனவங்கள்ட்ட ஆல் த பெஸ்ட் சொன்னார். முதல்ல எந்த பிறகு எந்த அமைச்சராக சொல்லியிருக்காங்களா? 70 ஆண்டு வரலாற்றில் 70 ஆண்டுகால வரலாற்றில் எந்த ஒரு அமைச்சராவது மீன்பிடிக்கு தடைக்காலம் முடிஞ்சு போனவங்கள்ட்ட ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்காரு? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான மானியத்தை பற்றி ஆனால் அவர் பேசலை. பெட்ரோல் மானியத்தை பற்றி எப்படி இருக்குது அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கல.
ஆனால் உங்கள் அமைச்சர்னாலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நிறைய அது பார்த்துருப்போம். எப்பவுமே தூத்துக்குடிக்கு ஒரு ஸ்பெஷல் அமைச்சர் தான் அமைவாங்க. இப்போ இதுக்கு முன்னால் இருந்த அமைச்சரும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். அது வந்து சாபக்கேடா? சாபக்கேடு தான். சாபக்கேடு. தூத்துக்குடியோட சாபக்கேடே அதுதான். ரைட். உங்கள் அமைச்சரோட செயல்பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் பல விஷயங்கள். அதாவது ட்ரெண்டிங்கில் அவரும் நானும் இருப்பேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் தான். குறிப்பாக சொல்ல போனால் தொகுதி ரீதியாக ஒரு ஸ்டெப்பும் இப்போ வரைக்கும் எடுக்கலைங்கிற ஒரு பேச்சு இருக்குது. நம்ம கடந்த மழை வெள்ளங்களில் தூத்துக்குடி புதுசாக பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. ஒரு 3 வருஷமாக சரி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒருவேளை இப்போ மழை எதுவும் பெஞ்சதுன்னா எந்த மாதிரியான பாதிப்பை சரி செய்கிற அளவுக்காவது இவர் ஏதாவது அந்த உண்டான பணிகளை செஞ்சுருக்காரா? அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. பண்ணுவாரான்னுங்கிறதே தெரியல. என்ன பிரச்சனை அப்படின்னா, தூத்துக்குடியில் எந்த இடத்துல மழை வெள்ளம் வரும், எந்த இடத்துல அடைப்பு ஏற்படும், அதே போல் எந்த இடத்துல நீரோட்டங்கள் அதிகமாக இருக்குங்கிற எந்த ஒரு இதுவுமே அவருக்கு தெரியாது. பட் இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு தெரிவிப்பாங்க, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதுக்கு என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுக்க போகிறாரு? ஏன்னா இந்த தடவை வந்து வானிலை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் அதிகமான மழையாக இருக்கும், இல்லைன்னா மழையே இல்லாமல் ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதிகமான மழையாக இருந்துச்சுன்னா தூத்துக்குடி எப்படி தாக்கு பிடிக்கும்? அதுக்கு இவங்க என்ன முன்னேற்பாடு எடுத்திருக்காங்க? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து விவசாயிகளோட குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும். இது வரைக்கும் ஒரு குறைதீர்ப்பு கூட்டத்தில் கூட அவர் கலந்துக்கல. ஏன்னா ஒரு விவசாயி கிடையாது. மினிஸ்டர் கலந்துக்கணும்ல. டக்குன்னு அவர் போய் அமைச்சர்னு அவர் போய் கலந்துக்க முடியும்? அவர் அடுத்த துறை அமைச்சரை வர சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர் மாவட்ட அமைச்சர். ஆமாம், அந்த மாவட்ட பொறுப்பு அவர் தான் கொடுத்துருக்கு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல அவருக்கு. இன்னொன்று என்னென்னா, நிறைய மதகுகள் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. இப்போ மதகுகள் நிறைய கால்வாய்கள் மதகுகள் உடஞ்சிருக்கு. இப்போ என்னென்னா, மழை இல்லை அப்படின்னா இருக்கிற தண்ணியும் இந்த மடை உடஞ்சதுனால எல்லாம் லீக் ஆகி வெளியே போகும். ஒருவேளை மழை அதிகமாக இருந்துச்சுன்னா மடை அவ்வளோ உடஞ்சி வெளியே போயிடும். ஸோ அந்த ரெண்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடுமே எதுவும் பண்ணலை. நம்ம விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் நடந்துக்கிட்டா தான் அங்கே நடக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியும். ஆமாம், அதை கலந்துக்கவே இல்லையா? இது வரைக்கும் கலந்துக்கல. 2 மாதம் ஆகி. ஆனால் 2 மாதம் தான் இருக்குது. நம்ம இன்னும் டைம் கொடுக்கலாம். அதே இன்னும் 1 வருஷம் டைம் கட்டணும். 1 வருஷம் டைம் கட்டணும். 1 வருஷம் கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். அப்போ இந்த வருஷம் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தாவேக்கு அரசு பொறுப்பு இருக்காது. திமுக தான் பொறுப்பு இருக்கணும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக பொறுப்பே இருக்காதுல்ல. அப்போ யாருங்க பொறுப்பேற்பா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கிறீங்க. இதுக்குள்ளே கேட்டால் நாங்கள் பொறுப்பே இருக்க, நாங்கள் எங்களுக்கு 1 வருஷம் டைம் வேணுங்க இருக்கீங்க. இது என்னது? இது மக்கள் தான் முடிவு செய்யணும். மாற்றம் வேணும்னீங்களா? அது ஏமாற்றமா? ஆனால் தடுமாற்றமாக இருந்தால் கூட சரிட்டு போயிடலாம். ஏமாற்றமாக இருந்தால் தாங்க முடியாத. ரைட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது உங்கள் மாவட்டத்தோட இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே, ஈவன் தமிழ்நாட்டோட சுவாரஸ்யமான விஷயமே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தான். அருமையான மனுஷன். அவருக்கு என்னதான் ஆச்சு? இந்த விஜய் அவர்களுடைய படத்துக்கு போகிறது முன்னாடி, முதல்வர் விஜய் அவர்களுடைய படத்துக்கு போகிற முன்னாடி இந்த விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி வரும். அது மாதிரி அவருக்கு என்னதான் ஆச்சு? எதை நோக்கி தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு? வேற ஏதாவது அவருக்கு ஏதாவது சிந்தனைகள், புது சிந்தனைகள் உருவாகுதா? நம்ம இந்த அவார்டை நோக்கி போகணும், இது வரைக்கும் சாதிக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போதும்? அவர் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றது? ஆனால் எம்எல்ஏ பயணம் கிடையாது. அது கண்டிப்பாக கிடையாது. அது சட்டமன்ற உறுப்பினரோட பயணம் கிடையாது. ஆனால் அவரோட பயணம் வேறு மாதிரியான பயணம் போயிட்டு இருக்கு. அந்த பயணத்தில் மிக முக்கிய ஒரு மைல்கல்லாக இருந்தது முந்தானத்தில் நடந்த அந்த லாரி சோதனை. இந்த லாரி சோதனையை நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நமக்கெல்லாம் வேதனை. ஏன்னா 80ல் 70ல் பிறந்தவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சதுனால மிகப்பெரிய வேதனை. அந்த சோதனையில் என்ன நடந்தது? ஆக்சுவலாக அந்த தொழில் இது இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக நான் அந்த அரிசி குடோனில் இருந்து நம்ம ரேஷன் கடை கொண்டு வர டெண்டர் தான் அந்த லாரி கொடுத்துருக்காங்க. இதில் அந்த லாரி வந்த இடத்துல இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த டயர் ஏன் வந்து வழுக்கையாக இருக்குது, அதில் ஏன் பட்டன் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. மேனேஜர் கூப்பிட்டு பேசும்போது அவன் பதிலுக்கு வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டான். லாரி டயர் ஏன் பார்க்குறீங்க, வண்டி லோடு ஒழுங்காக போதா இல்லையா நம்மகிட்ட பாருங்கள், லாரியை வண்டி ஓட்டுறது நாங்கள், எங்கள் வண்டி அதை நாங்கள் பார்த்துக்கிடுவோம், ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு. அவன் ஸ்டெப்னி வச்சு ஓட்டலாம்னு சொல்லி சொன்னேன். ஸ்டெப்னியில் வச்சு எப்படி ஓட்ட முடியும் கேட்டிருக்காருல்ல. ஆமாம். ஆனால் அவர் முதல்ல சொன்ன டிரைவர்னு அதையும் மறந்துடக்கூடாது. இல்லை, அப்படி பார்த்தா இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்க எல்லா வண்டியோட டயரையும் பார்த்துடலாமா? அப்போ என்ன செய்ய முடியும்? அப்படி எல்லா வண்டியிலும் டயர் பட்டன் இருக்கா, ஸ்டெப்னி இருக்கான்னு பார்க்க முடியுமா? அமைச்சர் எம்எல்ஏ இப்போ வரைக்கும் ஆய்வு நடத்தல, அந்த மாதிரி இன்னும் பண்ணலை. இது புதுசாக நீங்கள் ஐடியா கொடுத்த மாதிரி தெரியுது. இப்போ கண்டிப்பாக அடுத்த வேலையை பார்த்துட்டு பண்ணட்டும். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ஃபேமிலி மேன் போகிறாங்க பஸ்ஸில், நார்மலாக பஸ்ஸில் ஏறி போகிறாங்க, லக்கேஜோட போகிறாங்கன்னா முதல்ல நம்ம எதிர்பார்க்குறது சீட் இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், சீட் இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறும், இல்லைன்னா அடுத்த வண்டியில் போங்கிற ஒரு மனநிலை மேலே இருக்கும். சீட்டே இல்லை. கவர்மெண்ட் வண்டியில் சீட்டு பிடிச்சி ஏறி போயிடுறோம், நடுவழியில் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, உடனே ஸ்டெப்னி கிடையாது. அப்போ அவனை பேசஞ்சரை இறக்கி விட்டுருவேன். அப்புறம் என்ன நடக்கும், ஏதாவது வர்ற வண்டியில் ஏற்றி விட்டு அனுப்பிடுவீங்க. ஆமாம்,
இந்த சூழ்நிலையில தான் மக்களே இருக்காங்க. அப்ப நீ வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில வந்தா 2 பஸ் எல்லாம் 2 பஸ்ஸா கூட பிரிச்சு போறோம். நாங்க பிரிச்சு விடுறோம்டா. அதான் புருஷன் தனியா ஒரு வண்டி, பொண்டாட்டி தனியா வண்டியில கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஆகி போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அரசாங்கம் இது இருக்கு. இந்த லட்சணத்துல இவங்க வந்து பிரைவேட் லாரியில வந்து ஏன் டயர்ல பட்டன் இல்லை, அதுல ஏன் நம்பர் இல்லை, ஏன் கண்ணாடியில் அந்த ஆட்டோ திருப்பினா எப்படி திரும்ப போகும் ஜீவாங்கிற கதகத்துல வீலர் படத்துல வர மாதிரி அதே தான். இல்லை ஏன் மிரர் கிளாஸ் இல்லை என்ன சொல்ல. அதுதான். ஆனால் வந்து அவர் நுகர்வோருக்கு நீங்கள் இந்த இதுலேருந்து இந்த ரேஷன் கடைக்கு எத்தனை நாளாக நீங்கள் லோடு அடிச்சிருக்கீங்க, இந்த லோடெல்லாம் சரியாக கொண்டு போயிருக்கீங்களா, அது சம்பந்தமாக எந்த கேள்வியும் இல்லையே. அது வராது இல்லை. அப்போ அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அப்போ அவர் ஏதோ ஒரு ரதம் ஒன்று வச்சிருக்காருன்னு சொல்லி நேற்று அன்புக்குரிய சகோதரர் சாட்டை துறைமுகன் வந்து சொர்க்க ரதம் சொல்லி வச்சிருக்காரு, நரக ரதமாக்கிட்டாரு. அது என்ன? அந்த வண்டியில் வந்து நம்பர் பிளேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் வண்டியில் உள்ள நம்பர் தான் அதில் இருக்குங்கிற மாதிரி சாட்டை துறைமுகன் போட்டிருந்தார். ஆமாம், அது பார்த்தோம். அதுக்கு எம்எல்ஏ என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் அது நம்ம சோஷியல் மீடியாவில் வந்தது. ஆமாம், வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் என்னென்னா சட்டமன்ற உறுப்பினராக அவரோட பணி தான் என்னங்கிறது சொல்லி கொடுக்க ஆள் இல்லையா? இதே ஊரில் தான் பிறந்திருக்காரு, இதே ஊரில் தான் வளர்ந்துருக்காரு. ஆனால் இந்த ஊரில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது எதையுமே அவர் வந்து செய்யாமல் அதை தாண்டி சும்மா அந்த ரீல்ஸ் முகத்துக்காக மட்டுமே தான் இவங்க ஆட்சியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சிறையுண்டத்தில் மட்டுமே அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. 6 ஓடுது, 6 பக்கத்தில் தான் ஊர். ஆனால் இது வரைக்கும் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் கிடையாது. அதாவது ரீஃபைனரி ஸ்டேஷன் கிடையாது. தண்ணியை அப்படி பம்ப் பண்ணி அப்படி ஊர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ மழை காலத்தில் தண்ணி ஆற்றுல ஒரு கலரில் இருக்கும், வெயில் நேரத்தில் தண்ணி ஒரு கலர் இருக்கும். அதே கலரில் தான் குடிக்கிற தண்ணி இருக்குது. ஓகே. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் ஆற்று கரையோரத்தில் இருக்க மக்கள் இருக்காங்க. அதுவும் போக அங்கே உள்ள குப்பையை அந்த ஆற்றுல தான் தட்டுறாங்க. அதையும் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஊருக்குள்ளே. இது எதையுமே அவங்க சரி பண்ணலை. அதை விட்டுட்டு போய் லாரி டயரில் பட்டன் இல்லையா அது இல்லையான்னு கேட்குறாரு. இதோட முக்கியமான என்னென்னா சுற்றி எல்லாமே நம்ம வந்து வயல்வெளி உள்ள ஊருக்கு தான். ஸ்ரீவைண்டம் ஃபுல்லாக பாம்பு கடிக்க அங்கே மருந்து கிடையாது. ஜிஹெச்சில் ஹைக்ரவுண்ட் தான் போகணும், பாளையங்கோட்டைக்கு தான் போகணும். சரியா இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போய் தான் போகணும். இதுக்கு இடையில அவனுக்கு என்ன நடந்தாலும் பதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது, சரியான முறையில் ஆம்புலன்ஸ் கிடையாது. ஜிஹெச்லேருந்து ஆம்புலன்ஸ் கிடையாது. இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் ஏதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போனால் தான் உண்டு. இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு உள்ள அத்தியாவசிய தேவைகளே எதுவுமே இல்லாமல் இருக்கு அந்த ஊரில். ஆனால் அவர் ஸ்ரீவைண்டத்தில் பிறந்திருக்காரு, ஸ்ரீவைண்டத்தில் வளர்ந்துருக்காரு. அதெல்லாம் விட்டு அதை தாண்டி எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் இப்போ ரீல்ஸில் எடுத்து போட்டால் ஓடாதோ? எப்படி ஓடும்? அப்போ வழுக்கை இல்லைன்னா தான் ஓடும். லாரி டயர் பட்டன் இல்லாமல் வழுக்கையாக இருந்தால் ரீல்ஸில் வந்து வியூஸ் கூடும். அது அந்த அந்த கேமரா டெக்னாலஜி எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4-5 கேமராமேன் வச்சுருக்காங்கல்ல. அதான் அது சங்கர் படத்தில் கூட அந்த கேமராமேன் எடுத்துருக்க மாட்டாங்க. அது ஒரு டயரை சுற்றி. ஆமாம், இந்த ஆங்கிள் எடுத்து அந்த ஆங்கிள் எடுத்து இவ்வளோ ஆங்கிள் எடுத்து பார்த்ததே கிடையாது. ஒரு 4-5 கேமராமேன் வச்சுருக்காங்க. இவங்க தாவேக்கா எம்எல்ஏ எல்லாருமே அப்படி தான் 5-6 எம்எல்ஏ வச்சுருக்காங்க கேமராமேன் ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், அதான் சொல்லலாம். சங்கர் படத்தில் கூட அவ்வளோ கேமரா இருக்காது. இவங்களை சுற்றி எல்லா ஆங்கிளையும் வியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், எடுத்து வச்சு பண்ணிடுறது. ரைட். அந்த ஏரல் சந்தை தான் என்ன பிரச்சனை? ஏரல் சந்தை ஆக்சுவலாக 70 வருஷமாக அது இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்தால் அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிக்கலாம் போல். இப்போ என்ன 1 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, இப்போ ரினியூவலுக்கு வருது. ரினியூவலுக்கு வரும்போது என்ன சொல்கிறாரு, இவர் வந்து அவருக்கு சார்ந்த ஒரு நபருக்கு அதை டெண்டரை கொடுக்கணுங்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு ஒத்துழைக்க போல். ஒத்துழைக்கலன்னா என்ன பண்ணிட்டார், இவர் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு புகார் தெரிவிக்கிறார். சந்தை வந்து நெடுஞ்சாலைத்துறை ரோட்டில் போடுறாங்க. ஸோ இதனால் வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, அதனால் அதை தடை பண்ணணும் அப்படின்ட்டு அதை வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் டிஎம்கே ஏடிஎம்கே ஆமாம் எல்லாம் ஊர் மக்கள் முதற்கொண்டு எல்லாம் சேர்ந்து அதை வந்து பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்து திரும்ப சந்தையை கொண்டு வந்தாங்க. சந்தையை கொண்டு வந்தோன்னே இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து குத்தகை தொகைக்கு நிர்ணயிக்கப்பட்ட குத்தகை தொகையை விட அதிகமாக வாங்குறாங்க, அதனால தான் நான் தடை பண்ண சொன்னேன் அப்படின்ட்டு இவர் பிளைட்டை அப்படி மாற்றுறாப்புல. ஆக்சுவலாக என்னென்னா அங்கே ஏரல் மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட், தூத்துக்குடி மாவட்டத்திலே ஏரல் மார்க்கெட் நல்ல பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் இந்த திங்கள் சந்தை நடக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னா நிறைய கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் அங்கே வருவாங்க. அந்த ரெகுலர் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட இந்த மார்க்கெட்டில் ரேட் கம்மியாக கிடைக்கும். சேம் டைம் மக்கள் அதிகமாக வர்றதுனால இந்த மார்க்கெட்டுக்கு வர்ற மக்களாலையும் அங்கே கடைகளுக்கும் பஜாருக்கும் வியாபாரம். ஸோ இந்த ரெண்டுமே நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு 70 வருஷமாக. இதில் ஒரே நேரத்தில் மண்ணள்ளி போடணுன்ட்டு இவர் இந்த வேலையை செஞ்சார். கடைசியில் இது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதை மடம் மாட்டுறதுக்கு தான் இப்போ வண்டியில் டயரு பரவாயில்ல, ஒரு ஃபயராக தான் இருக்காங்க இவங்க, விடுற மாதிரி இல்லை.
ரைட்டு. அந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன குற்றச்சாட்டு வந்து நெடுஞ்சாலைத்துறையில் வந்து கூப்பிட்டு இந்த ரோட்டில் சந்தை இருக்குன்னு இருக்காரு. வேற எந்த இடத்துல சந்தை நம்ம இது வரைக்கும் சந்தை பார்த்துருந்தோம் இது வரைக்கும் எங்கேயும் நான் பார்த்ததில்ல. வரீங்க ஏதாவது ஸ்டேடியத்தில் வைப்பீங்களா, தெரியல. கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்களா? தெரியல. நம்ம அதான் ஸ்டேடியம் எங்கேயும் இருக்கா, யார் ஊரில் எந்த ஊர், ஏன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கோம் சந்தைங்கிறது பொது வெளியில் இருக்கிற ஒரு விஷயம் தான் 90% சந்தைகள் வந்து சாலை ஓரங்களில் தான் நடக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் ஏதாவது மைதானங்கள்ல இருக்கும். அது ரேர். ஒரு 10% வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஆமாம், 90% அதுவும் அந்த மாதிரி கிராமப்புற வசதிகளாக இருக்கிற கிராமப்புறங்களில் இன்னும் ஏரல்ல வந்து அதை தாண்டி வேற இடம் கிடையாது. ஆமாம், சுற்றி எல்லாமே அதானே, மார்க்கெட் தானே. எல்லாமே வந்து மார்க்கெட்டு, வயல்வெளி, ஆறு இப்படி தான் இருக்கிறதுனால ஆமாம், அந்த இடம் மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ். அது 3 எழுத்து மாதிரி அந்த ஊரும் ஷார்ட்டாக முடிஞ்சிருமே. சந்தையை தானே அந்த ஊரை முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஏலேருந்து இல்லு வரைக்கும் தான் ஊரே இருக்குது. ரைட்டு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சரவணன் அவருடைய இது வந்து இந்த பேரம் என்கிட்ட இவ்வளோ பேரம் பேசினாங்க, நான் போல பார்த்தீங்களா, எங்கள் தலைவருக்கு விசுவாசம் இருப்பான். யார்கிட்ட பேசினாரு? அவர்கிட்ட தான் பேசியிருக்காரு. அவர்கிட்ட யார் பேசினா? அவர்கிட்ட யார் பேசினாருங்கிறது பேரும் அவர்கிட்ட பேசின அந்த ஷார்ட்டும் தான் வந்திருக்கு. அதுவும் ஷார்ட்ஸ் தான். ஆக்சுவலாக இவர் பேசினது மட்டும் தான் இருக்கு. ஆமாம், ஆப்போசிட் பார்ட்டி கேட்ட பேசினது எதுவுமே வரல. அதில் என்ன இருக்க போது எது இருக்குன்னு தெரியல. அவர் அவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் போக மாட்டாரா? அவ்வளோ பெரிய ஒரு இதில் இருக்க ஒரு கொள்கையும் கோட்பாடும் உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்ரீவைகுண்ட மக்களுக்காக இந்த இப்போ இந்த ஏடிஎம்கேலாம் பாருங்கள், ராஜினாமா பண்ணிட்டு போகிறாப்புல பொறுப்பற்ற தனமாக இருக்காங்க இல்லையா? இவர் வந்து பாருங்கள் இவ்வளோ பொறுப்போடு இருக்கிறாரு. இதில் வந்து குதிரை பேரம் எதுவும் செயல்பட முடியல பார்த்தீங்களா? இது எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே செயல்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ அது எதுக்காகன்னு தெரியல. ஒருத்தர் அதான் மேட்ரு. ரைட்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேற்று வேளாண் துறை அமைச்சரோட பேட்டி நம்ம பார்த்துருப்போம். என்ன இது இவங்கள்ட்ட பெருசாக நம்ம எதிர்பார்க்குறது ஒன்றும் கிடையாது. சரி, சில அமைச்சர்கள் நல்ல முறையில் வேலை பார்க்குறாங்க, அதுக்கு நம்ம மறுப்பை தெரிவிக்க முடியாது. அது வந்து யார் மறுத்தாலும் உண்மை என்னென்னா விக்னேஷ் அவர்களுடைய செயல்பாடாகட்டும், ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடாகும், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடாகட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப டாப்பாக பண்ணுறாங்க. நிர்மல்குமார் அவங்களாம் ரமேஷுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பிரசாதம் வந்து கோவிலே பண்ணுறது நல்ல விஷயம். அதுக்கு நமக்கு தெரிகிறது என்னென்னா, அடிப்படையிலேருந்து வந்த ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய வழி என்னன்னு தெரியுங்கிறத அழகாக உணர்த்துறாப்புல ரமேஷ் அவர்கள். அதுக்கு நம்ம அவருக்கு எப்போவுமே வந்து நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கணும். அவர் பண்ணுற எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கு பண்ணுறோம். விக்னேஷ் அவர்களுடைய செயல்பாடும் சூப்பர். அந்த பார் வந்து க்ளோஸ் பண்ணதை 2 மாதம் வரைக்கும் நீட்டிச்சுட்டு 25% சம்பளத்துக்காக அவர் போராடின விஷயங்களாகட்டும், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். இதெல்லாம் பாராட்ட கண்டிப்பாக மனசு வேணும். இல்லைனா நம்ம பாராட்டாமலே விட்டுட்டோம்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நல்ல வேலை பார்க்குற அமைச்சர்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் விக்னேஷ் மாதிரி எல்லாரும் செயல்படணும், ரமேஷ் மாதிரி எல்லாரும் செயல்படணும் நம்ம எதிர்பார்க்குறது நம்ம தப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு வினோத் அவர்கள், வேளாண் துறை அமைச்சர், நேற்று பேசுனது ரொம்ப அபூர்வமானது. பத்திரிகையாளர் சந்திக்கும் போது, சார் இந்த மாதிரி கர்நாடகாவிலேருந்து தண்ணி திறக்க விட மாட்டேங்காங்க, மேகதாது பிரச்சனைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவங்க எல்லாமே விமர்சனம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னது தான், வாங்க சாப்பிட போகலாம். எப்படி நம்ம அனுபவத்தில் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. எப்படி பார்க்குறீங்க? சாப்பிட போகலாமான்னு கேட்டாரா? ஆமாம், இதே தான் போக்குவரத்து கேட்டார். நீ சாப்பிட்டியான்னு கேட்டார்ல. ஆமாம், இவங்களுக்கு சாப்பாடு தான் பிரச்சனை. அப்போ அந்த குழந்தை தான் காரணம். அதே ஷார்ட்ஸ் ரீல்ஸு வசிக்கும்ல சாப்பிடும், அந்த குழந்தை வச்சு தான் இருக்கும் போல இருக்கு. எப்படி இதெல்லாம் வந்து ஒரு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவ்வளோ அசால்ட்டாக எங்கேயா பார்த்ததுண்டா? ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் செயல்படுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இவங்களுக்கு அந்த முன்னனுபவம் இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் கொஞ்சமாவது அந்த அதிகாரிகளுடைய பேச்சு கேட்டு நடந்தாவது கொஞ்சம் நல்லது நடக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இவங்களால பண்ண முடியல. சரி, ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க? யார்? இவங்க தான். பத்திரிகையாளர் விடாமல் கேள்வி கேட்டால் கூட, சார் வாங்க சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி இப்போ அவர் புது பொதுச் செயலாளர் இருக்கார்ல, அவர் எவ்வளோ தூரம் மைக்க போடுறாங்க. அவர் மைக்கு போடுற மேலே கையை தூக்கி போட்டு வந்துடுறாருல, அப்போ பாட்டு சொல்லி கொண்டு போயிடுறாருல. அந்த மாதிரி கூட இருந்துருக்கலாம். இதெல்லாம் எப்படிப்பட்ட பதில் அமைச்சர் அவர்களே? இது எப்படிப்பட்ட பதில் நீங்கள் தான் சொல்லணும். சரி, நேற்று 15,000 கோடி ரூபாய்க்கு ஒரு முதலீடு வந்திருக்கு திருநெல்வேலியில், உங்கள் ஊரில் சிப்காட்டில். ஆமாம், இருக்கா அந்த சிப்காட்டுன்னு ஒன்று இடம் இருக்குது. முன்னாடி நம்ம கல் வச்சது, நம்ம கலைஞர் பீரியடில் தலைவர் பீரியடில் கல் வச்சது அப்படியே இருக்கிறது. அப்புறம் முன்னாள் முதல்வரும் அதை பற்றி ஒன்றும் செய்யலை. ஆனால் இப்போ உடனே சோலார் கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களே 15,000 கோடி ரூபாய்க்கு. நல்ல விஷயம் தான். வந்துருமா? வந்தால் நல்லது தான். இல்லை திருநெல்வேலினால அல்வா கொடுக்குறீங்களா? இல்லை, அந்த எம்ஓஇயில் போட்டிருக்கிற விஷயமே வேறு மாதிரில இருக்குது. என்ன எம்ஓஇயில் போட்டிருக்கிறது? இந்த 2026 800 கோடி தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 15,000 கோடி ரூபாங்கிறது அவங்க புக் வேல்யூலே வந்து 7,000 கோடி தான். 6,900 கோடி தான் அவங்க புக் வேல்யூவே காமிக்குது. ஒரு கம்பெனியோட வேல்யூவே 6,900 கோடி தான்.
அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அவங்க போனாலே 18% 23% தான் அவ்வளோதான் வரும். ரெகுலர் ஆக்டே தான். 18% 23% போகலாம். இவங்க எப்படி அதை தாண்டி ஒரு 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்? அது வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அடுத்த டூல்கிட்ட தான் அது எப்படி? ஆனால் இதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு ரீல்ஸும் போடலையே. போடுவாங்க, எதிர்பார்க்குறோம் சீக்கிரமா எப்போ தருவீங்க எப்போ தருவீங்க ஒரு ரீல் இதான் வந்துட்டா என்னன்னு தெரியல, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த ரீல் எப்போ வரும் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா ஆர்வமாக பண்ணுற வேலை அவங்க பண்ணுற வேலை தான். இதில் நமக்கு அந்த லாஸ்ட் பெஞ்சு மேட்டரை இழுத்தாங்கல்ல, நம்மளாம் லாஸ்ட் பெஞ்சு தான் கண்டிப்பா நமக்கு தெரியும். சரி நம்மளை விட்டுருவோம். அந்த லாஸ்ட் பெஞ்சு மேட்டரில் என்ன இஷ்யூன்னு தெரியல. முதல்வரே லாஸ்ட் பெஞ்சு தானே, அவரை பல முறை தான் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு அமைச்சர் ராதவ் அவர்கள் கண்டிப்பா பெஞ்சில் உட்கார்ந்துருக்கவே முடியாது. ஏன்னா ஆள் வேற உயரமா இருக்காரு, பின்னாடி தான் உட்கார்ந்துருப்பாரு. இந்த லாஸ்ட் பெஞ்சு பிரச்சனையை எப்படி பாக்குறது? லாஸ்ட் பெஞ்ச் பிரச்சனையை அந்த அம்மா தான் தீர்க்கணும். அதை இப்போக்குள்ள அது தீர்க்கிற மாதிரி தெரியல. சரி, இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம ஊர் சைடு இங்கே உள்ளவங்களுக்கு கூட தெரியாது, நம்ம ஊர் சைடில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு பெண் குழந்தை வந்து அது படிக்கிற இடத்துல வர்ற இடத்துல ஒரு மனச்சோர்வு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடந்தால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்கும்? மிகப்பெரிய பாதிப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்கூலில் போய் அவங்ககிட்ட போய் இங்கிலீஷில் கேட்குறது வந்து அந்த அளவுக்கு இன்னும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எஜுகேஷன்லாம் ஒன்றும் டெவலப் ஆகலை. அதை போய் ரீல்ஸ் போட்டு காட்டி அந்த குழந்தையோட மனசை வந்து ரொம்ப உடைக்கிற மாதிரி அந்த செஞ்சதுலாம் ரொம்ப தவறான விஷயம். நம்ம மினிஸ்டராக இருந்துக்கிட்டு அதை வந்து அது என்னென்னா ஏற்கனவே இதை எல்லாரும் சொன்னது தான். ஆக்சுவலாக அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் தான் நமக்கு கோவத்தை உருவாக்குது. ஆனால் அது அதோட மோசமாக இருக்கும். அது ஏன்டா ஏன்டா அந்த கேள்வி அவங்க மேலே கேள்வி கேட்டோங்கிற மாதிரி உருவாக்குது. அது ரொம்ப தவறான ஒரு விளக்கத்தை. ஏன்னா தப்பு பண்ணுறது ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம், நம்ம பொதுவாக சவுத் சைடில் இருக்கிற பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கும் கிராமம் ரீதியான பிரச்சனைகளில். அந்த குழந்தை பார்த்தாலே தெரியுது, அந்த பெண் குழந்தை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பான முறையில் அந்த பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்க குழந்தை மாதிரி தான் தெரியுது. அப்போ ஊரில் உள்ளவங்களாம் எப்படி பேசுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி பேச வேண்டிய சூழ்நிலை வரும். இது இவ்வளோ தூரம் இது பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தேவையில்லாத விஷயம். அது நமக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு இது சாதாரண பிரச்சனையை கடந்து போவாங்க, இல்லை வெறும் விமர்சனமாக வைக்கிறதுக்கு மட்டும் போகிறாங்க. ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் இது பொருள் ஒரு விமர்சனம் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஊரில் வேலை பார்க்குறவங்க அப்பா கண்டிப்பாக ஒரு கூலின்னு அந்த குழந்தை சொல்கிறாங்க, பெண் குழந்தை. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு வேளை இந்த குழந்தைக்கு படிப்புக்கு யாராவது உதவி பண்ணுறா இருந்தால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். இதெல்லாம் என்ன ரொம்ப தவறான விஷயம். இதை உடனடியாக தடுத்து நிறுத்தது கூட ஒரு சைபர் கிரைமாலேயோ அல்லது ஒரு விஷயத்தாலேயோ இந்த அரசாங்கத்தாலேயோ இந்த அமைச்சராலே செய்ய முடியலன்னா இவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறது? கிங் ஆஃப் தி ஜங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா அண்ணன் வைகோ தான். அது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊரில் படாதபாடு பட்டிருக்கோம். நம்ம பல மீட்டிங்கில் பார்த்துருக்கோம். ஒரு மீட்டிங்கில் 5 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் பேசிட்டு இருந்தார். கதற ரத்தம் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவர் வந்து கேடயமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. தாவேக்காக்கு முதல்வர் விஜய்க்கும் கேடயமாக இருப்பார். எப்படி பார்க்குறீங்க? கேடயமா கேடுகாலமானு இனிமேதான் தெரியும். அது இனிமேல் தான் இருக்கு தெரியும். ஆனால் அண்ணன் வைக்க விட மாட்டார்ல. 8th வர கல்லெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தார சேர்த்து வச்சு மொத்தம் அடிப்பாரா? அம்மா மொத்தமாக சேர்த்து வச்சு அடிப்பா சொல்ல. இப்போ விடுதலை பாருங்க, டிஎம்கே எடுக்கிறது எதுக்கு? திருப்பி அடிக்கிறது. ஆனால் 8th அடிச்சோன்னு இல்லை, கூட இருக்கிற பின்னாடி திரும்பி அடிக்கிறது. அவர் ஒரு இடத்துல காலை வைக்கிறோம் அப்படின்னா அதை ஃபினிஷ் பண்ணாமல் அடுத்த போக மாட்டார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ புதுசாக தாவேக்கா பாவம் நல்ல கட்சியாக அவங்க ஏதோ 35% வாக்கு வாங்கி வந்துட்டாங்க. ஏன் அவங்களுக்கு இப்போவே இந்த கேடுகாலம் வந்திருக்கு? உடனடி கேடுகாலம் எதனால? இது யாரோட சதியாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? திமுக சதி. இதில் திமுக சதி தான். கண்டிப்பாக அனுப்பி விட்டுருப்பேன். கண்டிப்பாக நீ போய் அதை என்னன்னு பாருப்பா, முதல்ல அதை முடிச்சு விட்டுட்டு வந்துரு அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியுது, பாவம் விஜய் அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் போய் முதல்ல பார்த்து பேசணும்னா உங்கள் பேச்சை கேட்டு நான் வந்து மிரண்டு பேர் கேட்டுட்டு இருக்காப்புல. அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம சொல்கிறது அப்படி தான் சொல்லுவோம். அப்போ திமுக சதியில் வைகோ வந்து அங்கே போய் என்ன மாதிரி செயல்பாடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது கட்சி இழுத்து மூடிட்டு வர்றது தானே வேலைகள் தான் அது. இப்போ அவங்களுக்குமே ஒரு கஷ்ட காலம் வந்துட்டு பார்த்தீங்களா? என்ன தாவேக்காவது ரீல்ஸ் போடுற அந்த பசங்க அந்த இவங்களுக்குலாம் ஒரு கஷ்ட காலம் வந்துச்சு. அண்ணன் வைகோ மீறி எப்படி பாராட்டு தெரிவிக்கிற எழுத்துக்களை எந்த மாதிரியான பாராட்டுகள் தெரியும்? ஏன்னா அவர் கலிங்கத்து பரணியிலிருந்து கடைசியாக வந்த லியோ வரைக்கும் எடுத்து வச்சு பேசுறாரு. இதுக்கப்புறம் அவங்க எங்கே போவாங்க? பாராட்டு இல்லையா?
வேற பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா? பேசுறது கூட இல்லை. அப்போ அவங்களுக்கு வேலை இல்லாமல் ஆக்கிட்டாப்ல இல்லை. அப்போ வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, இனிமே வாரியர். அவ்வளோதான், ஒரே இரு மட்டும் தான். ரைட்டு. திருமாண்ணன் பார்த்து 4 நாள் ஒன்று பேசுறாரு. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குது. தாவேக்காவும் திமுகவும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்? இதுவரை யாருமே சிந்திக்காத ஒரு விஷயத்த கூட்டணி வச்சு அதுக்கு நான் தான் நடுவில் சபாநாயகருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அது பண்ணிக்கிறாருன்னு கிடையாது. என்ன 2 பேரும் இழுக்காதீங்க, வேறு வழி இல்லை. அந்த சைடும் ஒரு கால் வச்சிருக்காரு, இந்த சைடும் ஒரு கால் வச்சிருக்காரு. எனக்கு நீ வேணாம் அவனு வேணும்னா என்ன பண்ண, நீங்கள் 2 பேரும் கூட்டணி வைங்க அப்படின்ட்டு. 2 பேரும் எனக்கு வேணும், 2 பேருக்கு நடுவில் நான் இருப்பேன், 2 பேர் பக்கமும் கால் வச்சுருப்பேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி புதுவிதமான கூட்டணி அவர் திங்க் பண்ணுறாருல்ல, எப்படி அது இது வரைக்கும் யாருமே யோசிக்காத ஒரு கூட்டணி. அதான் நான் கேட்கேன், எப்படி இருக்கும்? ஏன்னா முதல்வர் அவர் சொன்னார்ல, இது வந்து எவில், இது வந்து டெவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எவில் டெவில் நடுவில் யாரு? இது நடுவில் இருக்கிற திரும்ப யாரும் தெரில, அது யாரும் தெரில. இது எவில், இது டெவில், இது பேர் என்னன்னு தெரில. சரி, பார்க்கலாம். நிறைய இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் போக போக நம்ம பேசுவோம். இன்னும் கூடிய விரைவில் வந்து இது ரெகுலராக ஆக்குறதுக்கு என்னென்னு பார்க்குறோம். உங்களை இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதை பொறுத்து இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி. வணக்கம்.